அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. तूने खड़ा किया इसलिए परमेश्वर को धन्यवाद देता हूँ। நான் குடும்பமாக பாம்பே பட்டணத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம். கடந்த 35 ஆண்டுகளாக பாம்பே பட்டணத்தில் வசித்து வருகிறோம். पिछले 35 साल से हम लोग परिवार के साथ मुंबई शहर में हम लोग जीवन बिताते हैं। என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம். இதே மாதிரி ஒரு மலை கிராமம் தான். और मेरा जो खुद की गांव திருநெல்வேலி जिला में एक छोटा सा आपके समान एक खेड़े गांव। நான் சிறு பிள்ளையில இருக்கும்போது வந்து நாங்கள் வந்து எங்க அப்பா வந்து பனை ஏறுவாங்க. मैं जब छोटा उम्र में था मेरे पापा ताल का जो पेड़ है उस पेड़ में चढ़ाई करके उससे जो ताल निकालते थे उस काम करते थे। பனை ஏறி அதன் மூலமாக கருப்பட்டி அதை गूड़ बनाएगा वो सब काम करता था। एक भी थोड़ा भी खाने के लिए हम बहुत बांधा था, मतलब कुछ भी खाने के लिए हमको हमारे घर पे नहीं था, बहुत तकलीफ में था। वो टाइम में हम लोग ने हमारे फैमिली सब ऐसा पत्थर के जाके ये करता था, ये सले वणकनो। और मेरा बचपन में मैंने देखा हमारे गांव में पत्थर को परमेश्वर देव बोलकर हम उसको नमन करते थे। उसको बकरा को भी लेके जाके काटता था और ऐसा हमारा फैमिली था। बट यीशु मसीह का नाम में थोड़ा भी हमको मालूम नहीं है वो कौन है क्या है, कुछ पता नहीं था। फिर भी நாங்கள் வந்து எங்கள் தமிழில் சொல்லி தானே எங்கள் குடும்பத்தில் வந்து அப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் அந்த 10th நான் படிச்சுக்கிட்டு இருக்கச்சில்ல, 7ஆப்பு 6ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கச்சில்ல, என் பக்கத்தில் இருக்க சின்ன பிள்ளைகள் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆண்டவருடைய போட்டோவை காட்டி கிறிஸ்து இயேசுவானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. मैं जब स्कूल में 7वीं 8वीं क्लास पढ़ाई करता था, मेरे साथ में जो पढ़ाई करने वाले बच्चे लोग यीशु मसीह के पिक्चर दिखाकर मुझे बोलते थे यीशु आपसे प्रेम करता है, इस प्रकार यीशु मसीह के पिक्चर दिखाकर बोलते थे। அந்த நேரத்தில் நான் வந்து என் மனசுல ரொம்ப உறுதியாக நினைச்சது, எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்லையும் மண்ணையும் வணங்கதை விட்டுக்கிட்டு வெளிநாட்டு தெய்வத்தை வணங்க கூடாது। जब मैंने मेरे मन के अंदर सोचा कभी भी इस पत्थर और अन्य इस देवी देवताओं को छोड़कर कभी भी जो बाहर से आया हुआ यीशु मसीह का इस परमेश्वर को कभी पूजा नहीं करना चाहिए करके मेरे मन के अंदर मैंने कठोर विचार करके रखा था। அதே சமயத்தில் என்னோட என் மனசுல ரொம்ப வேரூண்டி இருக்கும், நான் எங்க கிராமத்தை விட்டுட்டு பாம்பே பட்டணமோ சென்னை பட்டணமோ எங்கேயும் போக கூடாது, எங்க பட்டணத்திலே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்। मैंने और एक मेरे मन के अंदर आशा था मेरा खुद की गांव को छोड़कर इधर उधर नहीं जाना है, मुंबई या चेन्नई में कहीं भी नहीं जाना चाहिए, मेरे खुद की गांव में मैं रहना चाहिए करके मेरे मन के अंदर मैंने सोचा। அதே மாதிரி எங்க குடும்பத்தின் நிலைமை வந்து என்னை வந்து படிக்க வைக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் பத்தாப்பு கூட படிச்சுக்கிட முடியாது, அந்த நிலைமையில இருந்துச்சு। मेरा घर की परिस्थिति बड़ा गंभीर था, मैं 10वीं क्लास तक पर्यंत पढ़ाई करने में बड़ा मुश्किल हो रहा था। அந்த டைம்ல தான் நான் படிக்கிறதுக்கும் எப்படியோ ஆண்டவருடைய இறக்கம், நான் ஆண்டவரை அறியாத இருந்த பொழுதும் என்ன பாலிடெக்னிக் வர டிப்ளமா வர படிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினாங்க। फिर भी परमेश्वर का अनादि इच्छा था मुझे डिप्लोमा पर्यंत पढ़ाई करने के लिए परमेश्वर ने सहायता किया। அப்ப அதே டைம்ல எங்க கிராமத்திலயும் ரொம்ப வேண்டாத வேலைகள் நிறைய சண்டை போடுறது அதுன்னு ரொம்ப சேட்டை பண்ணுவேன்। मेरे गांव में मैं जब रहने के समय बड़ा बदमाशी का काम करता था। அந்த டைம்ல தான் எங்க கூட உள்ள பையங்க பாம்பேக்கு என்ன அழைச்சிட்டு வந்தாங்க। उस समय मेरे साथीदार मेरे दोस्त लोग मुझे मुंबई शहर में लेकर आए। மும்பைல இருந்து வேலை ஒரு லிஃப்ட் கம்பெனில வேலை கிடைச்சு, அது ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் வேலை கிடைச்சது ஒரு 4 மாசத்துக்கு பிறகு। एक 4 महीने के बाद वो एक लिफ्ट कंपनी में मुझे एक नौकरी मिला। அந்த டைம்ல தான் ஊர்ல இருந்து அந்த டைம்ல வந்து போன் எல்லாம் கிடையாது, டெலிகிராம் வந்துச்சு உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு। उस समय कोई फोन या कोई कम्युनिकेशन के लिए कुछ भी उपकरण नहीं था। उस समय हमारे गांव से एक टेलीग्राम आया तुम्हारा पापा बड़ा सीरियस में है। உடனே நான் அந்த டைம்ல வந்து உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டேன்। मैं तुरंत मेरा काम को छोड़कर मेरा खुद की गांव में मैं दौड़ कर गया। எங்க அப்பாவுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர்। मेरा पापा का दोनों किडनी खराब हो चुका था। அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் हॉस्पिटल एडमिट பண்ணி வச்சிருந்தாங்க। कोयम्बटूर शहर में मेरे पापा का सरकारी दवाखाना में भर्ती करके रखा हुआ था। तो அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சிலவங்க வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஆண்டவருடைய அன்பை அறிவிச்சிருக்காங்க, அதன் மூலமா கொஞ்சம் ஆண்டவரை அறிந்திருந்தேன்।
और उसके पहले यीशु मसीह क्या प्रेम के विषय में मुझे कुछ मालूम था, क्योंकि मेरे दोस्त लोग मुझे बताए हुए थे। ஸோ அதன் மூலமாக அந்த டைம்ல ஒரு நாள் நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். उस समय मैंने घुटने में आकर मेरे पापा जी के लिए मैंने प्रार्थना किया। எங்க அப்பாவுக்கு எப்படியாவது ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா எங்க அப்பா ஏன் கல்யாணத்து வரையாவது உயிரோட இருக்கணும்ட்டு. मेरे पापा का मन के अंदर ऐसा इच्छा था, मेरा शादी होने के तक मेरा पापा जिंदा होना चाहिए। பட் 2 கிட்னி போனனால நான் ஜெபம் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து உங்க அப்பா இன்னொரு 1 or 2 months உயிரோட இருப்பாங்க, மாத்திரை மருந்து சாப்பிட்டா அப்படின்னு சொன்னாங்க. मैंने प्रार्थना करने के बाद डॉक्टर से पूछा मेरे पापा कितना दिन रहेंगे। डॉक्टर साहब ने बताया 1-2 महीना रहेंगे, उसके बाद मर जाएंगे। ஸோ இந்த கண்டிஷன்ல தான் இருந்தாலும் அங்கே எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் பண்ணி ஊருக்கு கொண்டு வந்து ஒரு ஜெப கூட்டம், ஒரு ஜெப வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணோம். उसके बाद डॉक्टर इस प्रकार बोलने के बाद मेरे पापा को दवाखाना से छुट्टी कर मेरे गांव में लेकर आए, और हमारे गांव में आने के बाद में एक प्रार्थना घर में रखकर मेरे पापा जी के लिए प्रार्थना करने लगे। तो प्रार्थனையை ஆண்டவர் கேட்டு 2 கிட்னி போன பிறகு அவங்களை எங்க கல்யாணம் முடியாது வர அதுக்கப்புறம் 4 வருடங்கள் உயிரோட இருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். परमेश्वर सबकी प्रार्थना को सुनकर मेरे शादी होने के तक मेरे पापा जी को जीवित होकर शादी होने के बाद 4 साल परिंद रहने के लिए परमेश्वर ने सहायता की। हालेलुया, हालेलुया। ஆண்டவர் அதிசயமாக வழி நடத்தினாங்க. परमेश्वर आश्चर्य रूप से हमें मार्गदर्शन किए। இந்த இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு அவ்வளோ அறியல. நான் வந்து ஏதோ சரி எங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்ணோம் கிடைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். फिर भी मैं परमेश्वर को इतना नहीं जानता था, तो कैसा तो भी हमने प्रार्थना किया, परमेश्वर मेरे प्रार्थना को सुन लिया करके। அதுக்கு பிறகு 2வது மும்பை பட்டணத்துக்கு வந்து மும்பை பட்டணத்திலேயும் ஆண்டவர் என்னை அதிசயமாக ஏன்னாக்கி இந்த வேத வசனத்தின்படி கோரேஸ் ராஜா அவங்களுக்கு ஆண்டவருடைய வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னை அறியாது இருந்த பொழுது உனக்கு நாமம் தரிப்பித்தேன் என்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவர் அடியனை அவருடைய பிள்ளையாக அவருடைய சுதந்திரமாக அங்கீகரித்திருக்கிறார் என்று உணரத்தக்கதாக ஆண்டவர் அடியனை வழிநடத்தி வருகிறார். उसके बाद मैंने मुंबई शहर में आया, जैसा बाइबल में लिखा है कोरेश राजा के विषय में, तुम मेरा नाम नहीं जानने के बाद में भी मेरा नाम मैं तुमको दिया है, मैं तुम्हें आशीर्वाद करूंगा, इस प्रकार बोलकर उसका आशीष किया। वैसा ही मेरा जीवन में भी परमेश्वर आशीर्वाद करने लगा। அதுபோல ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் அடியனை வழிநடத்தி வராங்க. மும்பை பட்டணத்திலேயே சொந்தமாக ஒரு கம்பெனியை ஆரம்பித்து பணிகளை நிறைவேற்றவும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படத்தக்கதாக இந்த இந்திய மிஷனரி சங்க பணித்தள விஜயத்தின் மூலமாக அதிகமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆண்டவருக்கு கிருபை பாராட்டினார். और मुंबई शहर में मैंने साधारण नौकरी करने के लिए आया, परंतु आज केवल जिस नौकरी मैंने किया उस कंपनी को खुद को स्टार्ट करने के लिए, उसको मालक बनकर रखने के लिए और IMS संस्था के साथ सेवा कार्य करने के लिए और यीशु मसीह और जानकारी पाने के लिए परमेश्वर ने मुझे मदद किया। இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட 60 வயசு ஆகுது. இருந்தாலும் ஒரு பழைய ஒவ்வொரு நாட்களையும் நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னை வந்து உண்மையிலே தாயின் கருவில் உற்பத்தி ஆனது முதல் உன்னை தெரிந்து கொண்டேன் என்கிற வேத வசனத்தின்படி அடியனை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக என்னை விட்டு கொடுக்காம வழிநடத்தி வராருங்கிறத உணர்ந்து ஜெபம் பண்ற டைம்ல எல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். अभी आज मेरा करीब 60 साल हो गया, मैं पुराना जीवन को याद करके मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ और परमेश्वर का उस कार्य के मैंने याद करके कैसा अद्भुत रीति से मुझे परमेश्वर हर दिन मुझे चला कर लेकर आते हैं, उस कार्य को मैं याद करके मैं हर दिन परमेश्वर को धन्यवाद देता हूँ। என்னுடைய அனுபவத்தின்படி நான் சொல்றேன், எல்லாரும் அங்க இருக்க ஒவ்வொருவரும் நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் और यहाँ पर रहने वाले प्रत्येक लोगों को मैं एक बात को बोलना चाहता हूँ, आप सभी लोग परमेश्वर से चुनित किए हुए लोग हैं, कारण मेरा आई की गर्भ से लेकर परमेश्वर मुझे चुन लिया और अद्भुत रीति से मुझे भी इस्तेमाल करते हैं। அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்காம வழி நடத்துவார். हमारा जीवन में कोई भी परिस्थिति रहेगा तो दुख कष्ट रहेगा तो सुबह उठकर परमेश्वर के चरणों में उस बातों को बोलेंगे तो परमेश्वर हमें अच्छा रास्ता में मार्गदर्शन करके अच्छा रास्ता में लेकर आएंगे। எனக்கு ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் அவர் கூட நம்ம கூட இருக்காங்க. कारण परमेश्वर जीवित ईश्वर हमारा हर एक मूवमेंट में परमेश्वर हमारे साथ में रहता है। ஏன்னா உண்மையிலே ஒரு குப்பை ஒரு ஒண்ணுக்கு உதவா கரையாக அடியனை கூட இந்த அளவுக்கு உயர்த்தி
வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரை ஆராதிக்க தொழுது கொள்ள அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அடியனுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறதுக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். एक साधारण कचड़ा के समान मेरा जीवन था, वैसा मेरे जीवन को इतना बड़ा ऊंचा स्थान में रखे परमेश्वर मुझे इस्तेमाल करने के लिए और करते आ रहे इस परमेश्वर महान महान ईश्वर. இதன் மூலமாக நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை உறுதியாக பற்றி நம்ம ஜெபம் பண்ணும்போது யாரையும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். அதனால பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் ஆண்டவரை பத்தி நம்ம அவருடைய அன்பை அறிவிக்கணும். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். और इस प्रकार भरोसा के साथ हम परमेश्वर से प्रार्थना करें, उसके ऊपर विश्वास रखेंगे, जरूर परमेश्वर आपको इस्तेमाल करेगा. और इस महान परमेश्वर को हमारे पड़ोसी में, हमारा दोस्त लोगों के बीच में भी बताना हमारा जिम्मेवारी है. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का नाम महिमा हो. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு